மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உதயசங்கரையா பாடிய பாட்டுக்கு பிறகு நாம் கவிதை பாடுதல் சரியாகுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் வேறு வழி இல்லை. அகிலம் காக்கும் அழகன் முருகன் முதற்சங்கம் அமைத்து முத்தமிழ் காத்து ஆதவராலும் அகிலம் எங்கும் சேதாரம் இல்லாமல் செந்தமிழை கொண்டு சென்ற மதுரையம்பதியிலே அகிலம் காக்கும் அழகன் முருகனை பற்றிய அருந்தமிழ் கவிதையினை வாசிக்கும் வாய்ப்பளித்த தமிழ்ச்சங்க கூட்டமைப்புக்கு என் தாழ்ந்த வணக்கம் பல. முருகன் தமிழருக்கு இறைவனா முப்பாட்டனா என்ற கேள்வி எப்போதும் நமக்குள் எழுவதுண்டு. குறிஞ்சி நிலம் எங்கள் நிலம், குறிஞ்சி நிலம் என அறியப்படுகின்ற மலை சார்ந்த இடங்களில் மக்களின் தலைவராக இருந்து விவசாயத்தை ஊக்குவித்து மக்களை வாழ வைத்தவன் முருகன். இது வரலாறு. மக்களை அழிக்க வந்த அரக்கனை தாய் தந்த வேளால் அவனை அழித்து மக்களை காத்து நின்றவன் வேலன். அந்த செந்தூர் முருகனை பார்த்து வந்தேன், சிந்தையில் அவனை ஏந்தி வந்தேன், கருணை கடலை வணங்கி வந்தேன், அவன் அருளை நெஞ்சில் பெற்று வந்தேன். முருகன் திருமுகம் கண்டு நின்றேன், மனம் மகிழ்ந்ததை நான் என்னென்பேன், மனம் மகிழ்ந்ததை நான் என்னென்பேன். சிவனுக்கும் பார்வதிக்கும் இரண்டாம் பிள்ளை என வரலாறு கூறினும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தலைவனாக இருந்து இனம் காத்தவன் நம் இறைவன். தமிழர்களின் ஐவகை நிலங்களிலும் தன் 6 முகத்தை 6 படை வீடு என நின்று நம்மை அரணாய் காத்து அருபவன் நம்மின கந்தன். குரத்தி ஒருவனை துரத்தி துரத்தி காதலித்து வென்று சாதி மதம் இல்லாது வாழ தமிழருக்கு வழி